ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நீங்க இத தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு உங்களை பிடிச்சிருக்கா இல்லையான்னு அப்ப நீங்க இந்த 7 சைக்காலஜிக்கல் சயின்ஸோட உதவினால ஈனிக்கே கத்துக்க முடியும். இதுல சைன் நம்பர் 1 ப்ராக்சிமிட்டி. நீங்க ஒரு என்விரான்மெண்ட்ல ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல ஒருத்தர் கூட இருக்கிறப்போ அப்போ உங்களுக்கும் அந்த நபருக்கு இடையே இருக்கிற டிஸ்டன்ஸ் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லுது. ஆந்த்ரோபாலஜிஸ்ட் எட்வர்ட் ஹால் வந்து 2 பேருடைய கம்யூனிகேஷனுக்கு நடுவே இருக்கிற ஸ்பேஸ 1960ஸ்ல ப்ராக்சிமிட்டின்னு பேர் வச்சாரு. அங்க அவர் 4 ப்ராக்சிமிக்ஸ் ஜோனை பத்தி சொல்லியிருக்காரு. முதல் வந்து சோஷியல் ஸ்பேஸ். இங்க மக்கள் அரௌண்ட் 3 மீட்டர் அதாவது 9 ஃபீட்டுக்கு இடைவெளியில இருப்பாங்க. இவங்கள நீங்க யூசுவலி தூரத்துல இருந்து பார்த்துட்டு ஹாயில ஹலோ சொல்லிடுவீங்க. ரெண்டாவது வந்து பர்சனல் ஸ்பேஸ். இங்க வந்து மக்கள் உங்ககிட்ட இருந்து 4 ஃபீட்டுக்கு இடைவெளியில இருப்பாங்க. இந்த நபர் கூட நீங்க கை குலுக்குவீங்க. மூணாவது வந்து இன்டிமேட் ஜோன். இங்க மக்கள் வந்து 18 இன்ச்சஸ் இடைவெளிக்கு இடையே இருப்பாங்க. இவங்க எந்த நபர்னா இவங்க உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா இருப்பாங்க. அதாவது எந்த பர்சன் உங்க மீது இன்ட்ரெஸ்ட் இல்ல அட்ராக்ஷன் இருக்கிறவங்களோ இல்லனா யார் கூட நீங்க ஒரு நல்ல கனெக்ஷன் உருவாக்கணும்னு விரும்புறீங்களோ அவங்க இருப்பாங்க. பொதுவா நீங்க இவங்களை ஹக் பண்ணுவீங்க, க்ளோஸா இருப்பீங்க, ஈவன் கிஸ் பண்ணுவீங்க எக்ஸெட்ரா. ஹியூமன் சைக்காலஜிக்கு அக்கார்டிங் யாருக்கெல்லாம் நம்மள பிடிக்குமோ அவங்க நம்மளுடைய இன்டிமேட் ஜோனுக்குள்ள வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சோ நீங்களே நோட்டீஸ் பண்ணி பாருங்க. யாருன்னா ஒருத்தர் உங்களுக்கு பக்கம் வர முயற்சி பண்றப்போ உங்களை ஹக் பண்ண முயற்சி பண்ணா இல்ல டச் பண்ணா உங்களுக்கு பக்கத்துல உட்கார முயற்சி பண்ணா அதாவது ஏதாவது ஒரு வழியில உங்க 2 பேருக்கு இருக்கிற டிஸ்டன்ஸை கம்மி பண்ணணும்னு முயற்சி பண்ணா அப்ப புரிஞ்சுக்கோங்க அந்த பர்சனுக்கு உங்களை பிடிக்கும். சைன் நம்பர் 2 they make an effort to find conversation topics. நமக்கு யாரோ ஒருத்தரை பிடிக்கிறப்போ அப்ப நம்ம அவங்க கூட அதிகபட்ச நேரத்தை கழிக்கணும்னு முயற்சி பண்ணுவோம். அவங்க கிட்ட எவ்வளவு பேசினாலும் சரி நம்மளுக்கு பத்தவே பத்தாது. நம்ம விரும்புவோம் நம்ம பேசுறது வந்து அவங்க கிட்ட எப்பவுமே நிக்க கூடாதுன்னு. சோ இதனாலேயே நம்ம புது புது டாபிக்ஸை தேட முயற்சி பண்ணுவோம். ஒரு டாபிக் முடிஞ்சதுமே நம்ம இன்னொரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சைக்காலஜிக்கலி இது ஒரு அட்ராக்ஷனோட சிக்னல் அண்ட் சைன். ஏன்னா ஜெர்னல் ஆஃப் நான் வெர்பல் பிஹேவியர்ல பப்ளிஷ் ஆன ஒரு ரிசர்ச்க்கு அக்கார்டிங் ஒருத்தருக்கு உங்களை பிடிக்கிறப்போ அப்ப அவர் உங்க கூட நடக்கிற கான்வர்சேஷனை நிக்க கூடாதுன்றதுக்கான முழு முயற்சி எடுப்பாங்க. இதனாலே அந்த பர்சன் புது புது டாபிக்ஸ் உதவினால நம்மளுடைய பேச்சை தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க. இதை டெஸ்ட் பண்றதுக்காக நீங்க ஒருத்தர் கிட்ட பேசுறப்போ ஒரு டாபிக் முடிஞ்சதுமே நீங்க அமைதியாயிடுங்க அண்ட் கான்வர்சேஷனுக்கு நடுவே ஒரு சைலன்ஸ் எடுத்துடுவாங்க. அப்புறம் பாருங்க எதிர்க்க இருக்கிற நபர் உங்ககிட்ட பேசுறதுக்காக புது டாபிக்ஸ் எடுத்துட்டு வராங்களா இல்லையான்னு. சைன் நம்பர் 3 you will see the Duchenne smile. ஓகே நினைச்சு பாருங்க. அப்படி உங்களுக்கு ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வெறும் 90 செகண்ட்ஸ் தான் இருந்துச்சுன்னா அப்ப அப்படி நீங்க என்ன சொல்லுவீங்க? இதனால அவங்க இம்ப்ரெஸ் ஆயிரணும். வெல் ஃபேக்ட் என்னன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே எஸ்டாப்லிஷ் ஆயிருதா. உங்களோட பாடி, உங்களோட கண்கள், உங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் இது எல்லாமே உங்களை பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிடும். பாடி லாங்குவேஜ் அண்ட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை பத்தி சொல்லணும்னா இங்க முக்கியமானது ஸ்மைல். எதிர்க்க இருக்கிற பர்சனோட ஸ்மைல்ல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அவருக்கு உங்களை பிடிக்குமா இல்லையான்னு. ஏன்னா ஒருத்தரோட ஸ்மைல்ல இருந்தே அவரோட மூட் அண்ட் எமோஷனை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். வெல் இப்ப ஸ்மைல் பாத்தீங்கன்னா இது பல விதங்கள்ல இருக்கு. பட் ஒரு தெரியாத பர்சனோட ஸ்மைல் அண்ட் இன்னொரு பர்சன் யாருக்கு உங்களை பிடிக்குமோ இவங்க 2 பேரோட ஸ்மைலுக்கு நடுவே ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். ஜெனரலி ஒருத்தர் இன்னொருத்தரை மீட் பண்றப்போ அண்ட் ஃபார்மாலிட்டியா ஸ்மைல் பண்றப்போ அப்ப அவங்களோட ஸ்மைல் நான் டூஷன் கேட்டகரி சேர்ந்ததா இருக்கும். இங்க அவங்களோட ஸ்மைல் வெறும் அவங்களோட லிப்ஸ் மட்டும் தான் வைட் பண்ணும். அதாவது அவங்களோட லிப்ஸ் மட்டும் தான் விரியும் இங்க. பட் அதே எந்த பர்சன் யாருக்கு உங்களை ரியலாவே பிடிக்குமோ அவங்க இருக்கத்திலே நேச்சுரல் ஸ்மைல் ஷோ பண்ணுவாங்க. இத டூஷன் ஸ்மைல்னு சொல்லுவாங்க. இங்க அவங்களோட ஸ்மைல் வெறும் அவங்களோட லிப்ஸ்ல மட்டும் இல்ல அவங்களோட கண்கள் மூலமாவும் நம்மளுக்கு தெரிய வரும். ரொனால்ட் இ ரிகியோ PhD ஒரு ஆர்டிக்கல்ல எழுதி இருந்தாரு. எப்போ ஒருத்தர் உங்க மீது அட்ராக்டடா ஃபீல் பண்றாரோ அப்ப அவர் உங்களோட கண்களை பார்த்த விதமா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மைல் பண்ண ஆரம்பிப்பாரா அண்ட் அவங்களோட ஸ்மைல ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாரா அண்ட் ஸ்மைல் பண்றப்போ அவங்களோட சீக்ஸ் அதாவது கண்ணங்களோட மசில்ஸோ ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிச்சுச்சுன்னா அண்ட் அவங்களோட கண்களுக்கு பக்கத்துல ரிங்கிள்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா அப்ப புரிஞ்சுக்கோங்க அவருக்கு உங்களை பிடிக்கும். இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் உங்க மீது இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களா இல்லையான்னு. சைன் நம்பர் 4 they are nervous around you. நீங்க மூவிஸ்ல பாத்திருப்பீங்க எப்ப நம்மளோட ஹீரோ அவருக்கு பிடிச்ச அந்த பொண்ணு கிட்ட பேச போறப்போ யார் அவர் விரும்புறாரோ அப்ப அவர் ஆட்டோமேட்டிக்கலி தடுமாற ஆரம்பிச்சிருவாரு. அவருடைய வாய்ஸோட டோன் பாத்தீங்கன்னா ஒரேடியா மாறிடும். அவருடைய பிஹேவியர்லயும் சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிடும். அண்ட் இதே சேம் விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி ஹீரோயின்ஸ் கிட்ட நடக்கும். அவங்க நர்வஸ் ஆயிடுவாங்க இல்ல கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஜர்னல் எவல்யூஷன் அண்ட் ஹியூமன் பிஹேவியர்ல பப்ளிஷ் ஆன ஒரு ஸ்டடிக்கு அக்கார்டிங் எப்ப மேன் அவருக்கு அட்ராக்டடான ஒரு பர்சன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரோ அப்ப அவர் அன்கான்ஷியஸ்லி அவர் பேசுற பிட்சை லோ பண்ணிடுவாரா. ஏன்னா ஒரு டீப் வாய்ஸ் வந்து ஒரு டாமினன்ஸ் அண்ட் ஆல்பா கான்ஃபிடன்ஸ் தெரிவிக்கும். இதனாலேயே அவங்க லேடியை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக மெதுவா கம்மியான வாய்ஸ்ல பேசுவாங்க. இதன் கூடவே அடாப்டிவ் ஹியூமன் பிஹேவியர் அண்ட் பிசியாலஜில பப்ளிஷ் ஆன 2020 ஒரு ரிசர்ச் அக்கார்டிங் ஆங்ஸைட்டி அண்ட் அட்ராக்ஷன் ஃபீலிங்க்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்குதா. அண்ட் இதுதான் ரீசன் நம்ம யாரா ஒருத்தரை மீட் பண்றப்போ யார நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்க எதிர்க்க நம்ம நர்வஸ் ஆயிடுறோம், பிளஷ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இல்ல நம்மளுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருது. அண்ட் பிளஷிங் அதாவது வெக்கப்படுறது நர்வஸ்னஸ் ஒரு மிகப்பெரிய காமன் சைன்.
சைன். இந்த மாதிரி ஏன் நடக்குதுன்னா சயின்ஸ்க்கு அக்கார்டிங் எப்படா நம்மளுடைய எமோஷனல் ட்ரிகர் திடீர்னு ஆக்டிவேட் ஆச்சுன்னா அப்ப நம்மளுடைய பாடியில அட்ரினலின் என்ற ஹார்மோன் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருது. அண்ட் இந்த ஹார்மோன் நம்மளுடைய நர்வஸ்னஸ் ட்ரிக் பண்ணி நம்மளோட ஃபேஸ்ல பிளட் ஃப்ளோவை அதிகரிக்க வைக்குது. இதனால தான் நம்ம ஆட்டோமேட்டிக்கலி பிளஷ் பண்ண ஆரம்பிச்சிரோம், இல்ல வெக்கப்படுறோம், இல்ல நர்வஸ் ஆயிடுறோம். அண்ட் இதன் மீது நம்மளுடைய கண்ட்ரோல் இருக்காது. சோ அப்படி யாருன்னா உங்க எதிர்க்க வந்ததுமே ஒரு வித்தியாசமான டோன்ல பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, இல்ல பிஹேவ் பண்றாங்கன்னா, இல்ல நர்வஸ் ஆகுறாங்கன்னா, அப்ப புரிஞ்சுக்கோங்க அந்த பர்சனுக்கு உங்க மீது ஒரு வித்தியாசமான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. சைன் நம்பர் 5, they are curious about you. நீங்க உங்களோட லைஃப் டைம்ல யாருக்கு தெரியும் எவ்வளவு பேரை மீட் பண்ணிருப்பீங்க. பட் ஆனா எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களை பத்தி எல்லா விஷயத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண மாட்டாங்க. உண்மை என்னன்னா அதிகபட்சமான ஆட்களுக்கு இத பத்தி கவலையே இருக்காது. பட் அதே யாரெல்லாம் உங்களை விரும்ப ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க உங்களை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. எப்ப நீங்க எதனா ஒரு விஷயம் இல்ல பர்சன் மீது இன்ட்ரெஸ்டட் ஆகுறீங்களோ அப்போ உங்களுடைய மூளை அவங்கள பத்தி இன்னும் அதிகபட்சமான நாலேஜ் ஒன்னு சேர்க்க ஆரம்பிச்சிரும். சோ தட் நீங்க அவங்கள நல்லா புரிஞ்சுக்கலான்னு. அப்படி யாருன்னா ஒருத்தர் உங்க மீது இன்ட்ரெஸ்டட் இல்லனா அப்ப அவங்க வெறும் சர்ஃபேஸ் லெவல், அதாவது நார்மலான கான்வர்சேஷன் அளவுக்கு தான் தொடருவாங்க. ஒரு எமோஷனல் கனெக்ஷன் உருவாக்குறதுக்கான அவங்களோட சைடுல இருந்து எந்த ஒரு முயற்சியும் பண்ண மாட்டாங்க. அவங்க உங்ககிட்ட எந்த ஒரு பர்சனல் ஸ்டோரி ஷேர் பண்ண மாட்டாங்க. அண்ட் உங்களோட லைஃப்லயோ எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் ஷோ பண்ண மாட்டாங்க. பட் அதே அவங்களுக்கு உங்களை பிடிக்கும்னா அப்ப அவங்க நீங்க சொல்ற வார்த்தைகளை குறித்து இன்ட்ரெஸ்டடா இருக்கிறதா காமிச்சிக்க எஃபர்ட் எடுப்பாங்க. அப்படி நீங்க அவங்க கிட்ட எதனா சொன்னீங்கன்னா அது அவங்க கவனமா கேட்பாங்க. கூடவே அதுக்கு ரிலேட்டடான क्वेश्चंस கேட்பாங்க. அண்ட் உங்களை இன்னும் சொல்றதுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்களோட பர்சனல் ஸ்டோரிஸையும் உங்க கூட ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு எமோஷனல் பாண்ட் எஸ்டாப்லிஷ் பண்றதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி மக்கள் யார்கிட்ட செய்வாங்கன்னா யார வந்து அவங்களுக்கு பிடிக்குமோ. சோ இதனால இத நோட்டீஸ் பண்ணுங்க. எந்த ஒரு நபர் வந்து உங்களை பத்தி அதிகபட்சமான கேள்வி கேக்குறாரோ, நீங்க என்ன செய்றீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, உங்களோட ஹாபிஸ் என்ன, நீங்க வீக்கெண்ட்ஸ்ல என்ன செய்வீங்க எக்ஸெட்ரா, அப்ப புரிஞ்சுக்கோங்க அவங்க உங்க மீது ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. சைன் நம்பர் 6, they compliment you more. நம்மளுக்கு யாரோ ஒருத்தர் பிடிச்சிருச்சுனா நம்மளால அவங்க கிட்ட டைரக்டா சொல்ல முடியாது நம்ம அவங்கள லைக் பண்றோம்னு. பட் அதே நம்ம அவங்கள குறித்து இருக்கிற விஷயங்களை வந்து லைக் பண்ணுவோம்ல, அத நம்ம கண்டிப்பா டைரக்ட்லி சொல்லிடுவோம். யாருன்னா ஒருத்தருக்கு உங்களை பிடிக்குதுன்னா அப்ப நீங்க நார்மலா போட்டுட்டு இருக்க Dress கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க சொல்ற வார்த்தைகள் அவங்களுக்கு ஃபன்னியா தோண ஆரம்பிச்சிடும். உங்களுடைய கண்கள், உங்களோட முடி, உங்களுடைய சில பழக்கங்கள், இல்ல உங்களோட வேலை, ஜெனரலி மக்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா வேலை இது மாதிரி நீங்க முன்னாடி எப்பவுமே கேட்டிருக்க மாட்டீங்க. வாய்ப்பு இருக்கு முன்னாடி வந்து உங்களோட ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சிருக்காது. பட் இன்னைக்கு ஒரு பர்சன் உங்களோட முடிய குறித்து இல்ல சின்ன சின்ன விஷயங்களை பத்தியும் உங்களை பாராட்டுறாருன்னா அப்ப புரிஞ்சுக்கோங்க அவருக்கு உங்களை பிடிக்குது. யூனிவர்சிட்டி ஆஃப் கான்சஸோட ஒரு ரிசர்ச் அக்கார்டிங் எப்ப ஒருத்தருக்கு உங்களை பிடிக்குமோ அப்ப அவங்க வெறும் உங்களுக்கு ஒரு ஜென்யூன் காம்ப்ளிமெண்ட் மட்டும் கொடுக்கறது இல்ல, பதிலாக கூடவே அவங்க உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறதுக்கான இன்னும் வழிகளையும் தேடுவாங்க. அண்ட் அவங்க எப்பவுமே உங்ககிட்ட எந்த ஒரு குறையும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்க சொல்ற விஷயம் எதுனா ஒண்ணு தவறா தோணுச்சுனாலோ அப்போ அவங்க அந்த விஷயத்தை உங்க எதிர்க்க எந்த மாதிரி பிரசன்ட் பண்ணுவாங்கன்னா இதனால நீங்க மோசமா ஃபீல் ஆகாத மாதிரி. பாத்தீங்கன்னா இது அட்ராக்ஷனோட ஒரு மிகப்பெரிய நல்ல சைன். சைன் நம்பர் 7, when someone likes you they always find the time to see you. Friends, இந்த எல்லா சைன்ஸும் ஷோ பண்ண பிறகு அப்படி ஒருத்தர் உங்களுக்கு அவரோட டைம் கொடுக்கலனா அப்ப புரிஞ்சுக்கோங்க அவங்க உங்க மீது இன்ட்ரெஸ்டட் இல்ல. அண்ட் அவங்க வெறும் அவங்களோட சொந்த நலனுக்காக தான் உங்க கூட இருக்காங்க. மக்கள் பொதுவா சொல்லுவாங்கல்ல, சாரி நான் பிஸியா இருந்தேன், என்கிட்ட டைம் இல்ல, இன்னைக்கு நிறைய வேலை எக்ஸெட்ரா. அப்ப அவங்க சொல்ற வார்த்தையை பிலீவ் பண்ணுங்க. அவங்க ஆக்சுவலி அவங்களுடைய அதர் இம்பார்ட்டன்டான வேலையில பிஸியா இருக்காங்க. இது உங்களை விட ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது அவங்களுக்கு. அண்ட் நம்மளும் அந்த விஷயத்தை இல்ல அந்த பர்சனை தான் வேல்யூ பண்ணுவோம். அண்ட் எது வந்து நமக்கு இம்பார்ட்டன்டா இருக்கோ அதுக்காக நம்ம எப்பவுமே பிஸி ஆக முடியாது. நம்ம எப்படியாச்சும் அதுக்கான ஒரு டைம் கண்டுபிடிச்சிருவோம். இதனால தான் எந்த ஒரு பர்சனுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்குமோ, யாருக்கு உங்க கூட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டோ, அண்ட் அப்படி அவங்க பிஸியா இருந்தாலும் அப்போ அவங்களுடைய வேலையை முடிச்ச பிறகு அவங்களே சொந்தமா எஃபர்ட் போட்டு உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க யாரா ஒருத்தரை மீட் பண்ணணும் இல்ல பேசணும்னு சொல்றப்போ அண்ட் அவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு ரிப்ளை வந்துச்சுன்னா அவங்க எதனா ஒரு ரீசன் நல்லா பிஸியா இருக்காங்கன்னு அப்போ வெயிட் பண்ணுங்க அண்ட் பாருங்க அவங்க உங்களுக்காக டைம் வந்து ஒதுக்குறாங்களா இல்லையான்னு. அப்படி எஸ்னா அப்ப புரிஞ்சுக்கோங்க அவங்க உங்க மீது அட்ராக்டடா இருக்காங்க. அண்ட் நீங்களும் அவங்களுக்கான ஒரு மதிப்புல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன். சோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்னும் அமேசிங் வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.